ஒவ்வொரு காலையும் நீங்கள் விழிக்கும் அந்த முதல் 10 வினாடிகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை. அந்த நேரத்தில் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதுவே உங்கள் நாள் எப்படி செல்லும் என்பதை தீர்மானிக்கிறது. நீங்கள் கவனிக்காமல் செய்கிற ஒரு சிறிய பழக்கம் உங்கள் அமைதியையும் உங்கள் வெற்றியையும் மெதுவாக கெடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று அதை மாற்ற ஒரு எளிய வழி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஒவ்வொரு காலை நீங்கள் கண்களை திறக்கும் போது உங்கள் முன் 2 பாதைகள் திறந்து நிற்கின்றன. முதல் பாதை நீங்கள் உடனே மொபைலை எடுத்து வரும் செய்திகள், அறிவிப்புகள், கவலைகள், அவசர உணர்வுகள் ஆகியவற்றால் உங்கள் மனதை நிரப்பிக் கொள்வது. இந்த பாதை உங்கள் உள்ளத்தை குழப்புகிறது, உங்கள் சக்தியை சிதறடிக்கிறது, உங்கள் நாளை சோர்வாக மாற்றுகிறது. இரண்டாவது பாதை நீங்கள் அமைதியாக சில நொடிகள் உங்கள் உள்ளத்தை நோக்கி பார்ப்பது, உங்கள் சுவாசத்தை உணர்வது, உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே உள்ள நன்மைகளை நினைத்து நன்றி உணர்வுடன் நாளை தொடங்குவது. இந்த பாதை உங்கள் மனதை தெளிவாக்குகிறது, உங்கள் உள்ளத்தை வலுப்படுத்துகிறது, உங்கள் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது. சற்று நிதானமாக சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு காலையும் எழுந்தவுடன் பிரபஞ்சத்திற்கு 21 முறை மனதார நன்றி சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும்? இது வெறும் சொற்களை உச்சரிப்பது அல்ல, இது உங்கள் உள்ளத்தை மாற்றும் ஒரு ஆழமான பயிற்சி, உங்கள் எண்ணங்களை மாற்றும் ஒரு சக்தி, உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை மாற்றும் ஒரு வழி. அறிவியல் கூறுகிறது, நன்றியுணர்வு உங்கள் மூளையின் செயல்பாட்டை மாற்றுகிறது. அது உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து அமைதியையும் உற்சாகத்தையும் உருவாக்குகிறது. ஆன்மீகம் கூறுகிறது, நன்றியுணர்வு உங்களை பிரபஞ்சத்தின் இயல்பான சக்தியுடன் இணைக்கிறது. நீங்கள் நன்றியுடன் வாழும்போது நீங்கள் தனியாக இல்லை, ஒரு பெரிய சக்தியுடன் இணைந்து செயல்படுகிறீர்கள். மனப்பதிவு கூறுகிறது, நன்றியுணர்வே உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை ஈர்க்கும் மிக வேகமான வழி. நீங்கள் ஏற்கனவே பெற்றுள்ளவற்றுக்கு நன்றி சொல்வதன் மூலம் இன்னும் அதிக நன்மைகளை உங்கள் வாழ்க்கைக்குள் அழைக்கிறீர்கள். இந்த காணொளியில் நீங்கள் தினமும் காலை சொல்ல வேண்டிய 21 சக்தி வாய்ந்த நன்றி உறுதிமொழிகளை அறியப் போகிறீர்கள். இந்த உறுதிமொழிகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை உங்கள் மனதில் விதைக்கப்படும் புதிய நம்பிக்கைகள். நீங்கள் அவற்றை தினமும் மனதார சொல்லத் தொடங்கினால் உங்கள் சிந்தனை மாறும், உங்கள் உணர்வு உயர்வடையும், உங்கள் வாழ்க்கையில் நிகழும் சம்பவங்கள் மெதுவாக உங்கள் பக்கம் திரும்ப தொடங்கும். நன்றியுணர்வு என்பது ஒரு பழக்கம் மட்டுமல்ல, அது ஒரு நிலை. நீங்கள் நன்றியுடன் வாழும்போது நீங்கள் ஏற்கனவே நிறைவடைந்தவன் என்ற உணர்வில் வாழ ஆரம்பிக்கிறீர்கள். அந்த உணர்வே உங்கள் வாழ்க்கையில் மேலும் வளம், அமைதி, சந்தோஷம் ஆகியவற்றை ஈர்க்கும் காந்த சக்தியாக மாறுகிறது. ஆகவே ஒவ்வொரு காலையும் நீங்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதே உங்கள் வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கிறது. அமைதியை தேர்ந்தெடுக்கிறீர்களா அல்லது குழப்பத்தை தேர்ந்தெடுக்கிறீர்களா? நன்றி உணர்வை தேர்ந்தெடுக்கிறீர்களா அல்லது குறைகளை தேர்ந்தெடுக்கிறீர்களா? உங்கள் தேர்வே உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. ஏன் நன்றி சொல்ல வேண்டும்? ஒரு சாதாரண வார்த்தை போல தோன்றும் நன்றி உண்மையில் உங்கள் வாழ்க்கையின் முழு திசையையும் மாற்றக்கூடிய ஆழமான சக்தியை கொண்டுள்ளது. அது வெறும் மரியாதை காட்டும் சொல் அல்ல, அது உங்கள் மனதையும் உங்கள் எண்ணங்களையும் உங்கள் வாழ்வின் ஓட்டத்தையும் மாற்றும் ஒரு உள்ளார்ந்த உணர்வு. நாம் தினமும் எண்ணற்ற விஷயங்களை நினைக்கிறோம். சிறிய விஷயங்களிலிருந்து பெரிய விஷயங்கள் வரை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். அதிலும் பல நேரங்களில் நமக்கு இல்லாததை பற்றியும் நடந்திடாததை பற்றியும் தவறுகளை பற்றியும் குறை கூறிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு நாள் முழுவதும் நாம் எத்தனை முறை குறைகளை சொல்கிறோம் என்று எண்ணி பார்த்தால் அது நம்மையே ஆச்சரியப்படுத்தும். ஆனால் அதே நாளில் எத்தனை முறை மனதார நன்றி சொல்கிறோம் என்று சிந்தித்தால் அந்த எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கும். மனதை பற்றிய அறிவியல் கூறுவது என்னவென்றால், நீங்கள் உண்மையான உணர்வுடன் நன்றி சொல்வதன் மூலம் உங்கள் மூளையில் சில முக்கியமான மாற்றங்கள் நிகழ்கின்றன. அந்த நேரத்தில் உங்கள் உடலிலும் மனதிலும் மகிழ்ச்சி மற்றும் அமைதியை உருவாக்கும் 3 முக்கிய ரசாயனங்கள் வெளிப்படுகின்றன. முதல், மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கும் ஒரு ரசாயனம். இரண்டாவது, மன அழுத்தத்தையும் கவலையையும் குறைத்து மன அமைதியை உருவாக்கும் ஒரு ரசாயனம். மூன்றாவது, அன்பு, கருணை மற்றும் மனித உறவுகளை வலுப்படுத்தும் ஒரு ரசாயனம். இந்த மாற்றங்கள் வெறும் தற்காலிக உணர்வுகள் அல்ல. நீங்கள் தொடர்ந்து நன்றியுணர்வுடன் வாழத் தொடங்கினால் உங்கள் மூளை மெதுவாக புதிய முறையில் செயல்பட ஆரம்பிக்கும். உங்கள் சிந்தனைகள் நேர்மறையாக மாறும், உங்கள் மனநிலை அமைதியாகும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காணும் பார்வையே மாறிவிடும். அதனால் நன்றி சொல்லுவது ஒரு சாதாரண பழக்கம் என்று நினைக்க வேண்டாம். அது உங்கள் உள்ளத்தை சீரமைக்கும் ஒரு சக்தி, உங்கள் வாழ்க்கையை நல்லதிற்கு திருப்பும் ஒரு எளிய ஆனால் ஆழமான வழி. நன்றி உணர்வு உங்கள் உடலிலும் மாற்றம் ஏற்படுத்தும்.
உங்கள் உடலிலும் நன்றியுணர்வு ஆழமான மாற்றங்களை உருவாக்கும் சக்தி கொண்டது. நீங்கள் மனதார நன்றியுணர்வில் இருப்பது உங்கள் நரம்பு அமைப்பை மெதுவாக அமைதிப்படுத்துகிறது. நாள் முழுவதும் நீங்கள் அனுபவிக்கும் பதட்டம், அவசரம், உள்ளார்ந்த அழுத்தம் ஆகியவை குறையத் தொடங்குகின்றன. உங்கள் சுவாசம் சீராகிறது, இதய துடிப்பு சமநிலைக்கு வருகிறது, உங்கள் உடல் இயல்பான அமைதியான நிலையை பெற திரும்புகிறது. இதன் விளைவாக உங்கள் இரத்த அழுத்தம் மெதுவாக சீராகும். உடலில் தேவையற்ற அழுத்தம் குறைவதால் உடல் உறுப்புகள் அனைத்தும் சரியான முறையில் செயல்படத் தொடங்குகின்றன. அதோடு உங்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறது. உடல் வெளியிலிருந்து வரும் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் வலிமை பெறுகிறது. நீங்கள் உடல் நலத்திலும் மனநலத்திலும் உறுதியான நிலைக்கு நகர ஆரம்பிக்கிறீர்கள். இதைவிட ஆழமான ஒரு மாற்றம் உங்கள் உள்ளத்தில் நிகழ்கிறது. நீங்கள் நன்றி உணர்வில் நிலைத்திருக்கும் போது உங்கள் உள்ளே ஒரு காந்த சக்தி போன்ற அதிர்வு உருவாகிறது. அந்த அதிர்வு உங்கள் எண்ணங்களிலும் உணர்வுகளிலும் உங்கள் முழு இருப்பிலும் பரவி நிற்கிறது. அது வெளியில் காண முடியாத ஒரு ஆற்றல், ஆனால் அதன் தாக்கம் மிக வலிமையானது. இந்த உள் அதிர்வே உங்களை பிரபஞ்சத்துடன் இணைக்கும் பாலமாக செயல்படுகிறது. பிரபஞ்சம் ஒரு உயிருள்ள ஆற்றல் களம் போல செயல்படுகிறது. அது உங்கள் வார்த்தைகளை மட்டும் கேட்காது. நீங்கள் எந்த உணர்வில் இருக்கிறீர்கள், எந்த நிலைமைக்குள் வாழ்கிறீர்கள் என்பதை உணர்ந்து அதற்கேற்ப பதில் அளிக்கிறது. நீங்கள் பயம், குறை, சந்தேகம் போன்ற உணர்வுகளில் இருந்தால் அதே தன்மையுடைய அனுபவங்களை அது உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. ஆனால் நீங்கள் நன்றியுணர்வு, அமைதி, நிறைவு போன்ற உயர்ந்த உணர்வுகளில் இருந்தால் அதற்கேற்ப நல்ல அனுபவங்களையும் வாய்ப்புகளையும் அது உங்கள் பக்கம் இழுத்து வருகிறது. ஆகவே நீங்கள் எந்த அதிர்வில் நினைக்கிறீர்கள், உணர்கிறீர்கள், வாழ்கிறீர்கள் என்பதே முக்கியம். அந்த அதிர்வே உங்கள் வாழ்க்கையில் என்ன வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. முக்கியமான ரகசியம் இதுதான். நீங்கள் தினமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை குறையாகவே பார்க்க தொடங்கினால் உங்கள் மனம் அந்த குறைகளிலேயே சிக்கிக் கொள்கிறது. எதுவாக நடந்தாலும் அதில் தவறுகளை தேடும் பழக்கம் உருவாகிறது. அந்த எண்ணங்கள் மெதுவாக உங்கள் உணர்வுகளாக மாறுகின்றன. அந்த உணர்வுகள் உங்கள் வாழ்வின் ஓட்டத்தை நிர்ணயிக்கின்றன. இதன் விளைவாக நீங்கள் மேலும் மேலும் சிக்கல்கள் நிறைந்த அனுபவங்களை உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கத் தொடங்குகிறீர்கள். ஆனால் நீங்கள் அதே சூழ்நிலைகளில் கூட நன்றியுணர்வை தேர்ந்தெடுத்தால் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்கிறது. நீங்கள் உங்களிடம் ஏற்கனவே உள்ள நன்மைகளை கவனிக்கத் தொடங்குகிறீர்கள். சிறிய விஷயங்களில் கூட மகிழ்ச்சியை உணர ஆரம்பிக்கிறீர்கள். இந்த மனநிலை உங்கள் உள்ளத்தை நிறைவு உணர்வால் நிரப்புகிறது. அந்த நிறைவு உணர்வே மேலும் நல்ல அனுபவங்களை உங்கள் வாழ்க்கைக்குள் இழுக்கும் காந்த சக்தியாக மாறுகிறது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக நல்ல மாற்றங்கள் தோன்றத் தொடங்குகின்றன. நன்றியுணர்வு என்பது ஒரு சாதாரண உணர்வு மட்டுமல்ல, அது உங்கள் உள்ளார்ந்த நிலையை உயர்த்தும் ஒரு சக்தி. நீங்கள் நன்றியுணர்வுடன் வாழும்போது உங்கள் சிந்தனை உயர்கிறது, உங்கள் பார்வை விரிவடைகிறது, உங்கள் மனம் தெளிவடைகிறது. நீங்கள் நிகழ்வுகளை வேறொரு உயர்ந்த கோணத்தில் பார்க்க தொடங்குகிறீர்கள். இந்த நிலைதான் உங்கள் விழிப்புணர்வை மேம்படுத்துகிறது. நீங்கள் முன்பு கவனிக்காத பல நன்மைகளை இப்போது உணரத் தொடங்குகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை ஆழமாக புரிந்து கொள்கிறீர்கள். அதனால் நன்றியுணர்வு உங்கள் வாழ்க்கையை மட்டும் மாற்றுவதில்லை, அது உங்களை உள்ளிருந்து உயர்த்தி ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்கிறது. மேனிஃபெஸ்டேஷன் எப்படி செயல்படுகிறது? நீங்கள் வாழ்க்கையில் எதை விரும்புகிறீர்கள் என்பது மட்டுமே முடிவை தீர்மானிக்காது. அதை நீங்கள் எவ்வளவு ஆழமாக நம்புகிறீர்கள், அதை நீங்கள் உண்மையாகவே பெற்றிருக்கிறேன் என்ற உணர்வில் எவ்வளவு உறுதியாக இருக்கிறீர்கள் என்பதே முக்கியமானது. வார்த்தைகளில் மட்டும் விருப்பங்களை சொல்லுவது போதுமானதல்ல. அந்த விருப்பம் உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கையாக பதிய வேண்டும். பலர் தங்கள் மனதில் எனக்கு இது வேண்டும், அது வேண்டும் என்று தொடர்ந்து நினைத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அந்த எண்ணத்தின் பின்னால் இருக்கும் உணர்வு குறைபாடு, இல்லாமை, கிடைக்காதது என்ற உணர்வாக இருக்கும். இந்த உணர்வே அவர்கள் விரும்பும் விஷயங்கள் தங்களிடமிருந்து தூரமாகவே இருக்கச் செய்கிறது. ஏனெனில் அவர்கள் மனம் தொடர்ந்து என்னிடம் இல்லை என்ற நிலையை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் உண்மையான மாற்றம் ஏற்படுவது எப்போது என்றால், நீங்கள் என்னிடம் இது வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டு என்னிடம் இது ஏற்கனவே உள்ளது என்ற உணர்வில் வாழத் தொடங்கும் போதுதான். இந்த உணர்வு ஒரு கற்பனை அல்ல, அது ஒரு உள்ளார்ந்த அனுபவமாக இருக்க வேண்டும். நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை நீங்கள் இப்போதே வாழ்கிறேன் என்று மனதில் தெளிவாக உணர வேண்டும். இந்த நிலை உருவானவுடன் உங்கள் சிந்தனைகள், உங்கள் உணர்வுகள், உங்கள் செயல்கள் அனைத்தும் அந்த நிலைக்கு ஏற்றபடி மாறத் தொடங்கும். நீங்கள் பேசும் வார்த்தைகள், நீங்கள் எடுத்துக்கொள்ளும் முடிவுகள், நீங்கள் கவனிக்கும் வாய்ப்புகள் அனைத்தும் அந்த நிறைவு உணர்வுடன் ஒத்திசைவாக இருக்கும். இதனால் நீங்கள் விரும்பும் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு மெதுவாக நெருங்கத் தொடங்கும். இதுவே உண்மையான ஈர்ப்பு விதியின் சாரம்.
நீங்கள் விரும்புவது உங்கள் வாழ்க்கைக்கு வருவது அல்ல, நீங்கள் உள்ளே எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களோ அதே நிலைக்கு ஏற்ப பொருந்தும் அனுபவங்களே உங்கள் வாழ்க்கையில் தோன்றுகின்றன. அதனால் உங்கள் உள்ளத்தின் நிலையை மாற்றுவதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முதல் படி. காலை நேரத்தில் 21 நன்றி உறுதிமொழிகளை எவ்வாறு செய்ய வேண்டும்? இந்த பயிற்சி வெறும் சொற்களை சொல்லுவதல்ல, அது உங்கள் மனம், உணர்வு மற்றும் உள்ளார்ந்த நிலையை மாற்றும் ஒரு ஒழுங்கான நடைமுறை. அதை சரியான முறையில் செய்தால் அதன் பலன் ஆழமாகவும் நீடித்ததாகவும் இருக்கும். முதல் படி, நீங்கள் காலை உடனே மொபைலை எடுத்து பார்க்க வேண்டாம். அந்த சில நிமிடங்கள் உங்கள் நாளின் அடித்தளமாக இருக்கும் என்பதால் அவற்றை அமைதியாக பயன்படுத்துங்கள். கண்களை மெதுவாக மூடி உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். 1 நிமிடம் ஆழமாக சுவாசித்து விடுங்கள். உங்கள் உள்ளம் மெதுவாக அமைதியாகி உங்கள் மனம் தெளிவாக தொடங்கும். இந்த அமைதியான நிலைதான் உங்கள் பயிற்சிக்கான சரியான தொடக்கம். 2வது படி, இப்பொழுது உங்கள் இதயத்தின் மேல் உங்கள் கையை வைத்து உங்கள் உள்ளத்தை உணர முயலுங்கள். உங்கள் உள்ளத்துடன் ஒரு இணைப்பை உருவாக்குங்கள். பின்னர் மெதுவாக முழு உணர்வுடனும் நன்றி பிரபஞ்சமே என்று சொல்லுங்கள். இந்த ஒரு சொல்லை அவசரமாக சொல்லாமல் அதன் அர்த்தத்தை உணர்ந்து சொல்லுங்கள். அந்த நன்றி உணர்வு உங்கள் உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் பரவுகிறது என்று உணருங்கள். 3வது படி, இப்பொழுது 21 நன்றி உறுதிமொழிகளை ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லத் தொடங்குங்கள். ஒவ்வொரு உறுதிமொழியையும் சொல்லும்போது அதை வெறும் வார்த்தையாக அல்லாமல் ஒரு உணர்வாக அனுபவிக்க வேண்டும். நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே உள்ளது என்று மனதில் தெளிவாக கற்பனை செய்யுங்கள். அதை நீங்கள் இப்பொழுது வாழ்கிறீர்கள் என்ற உணர்வை உருவாக்குங்கள். இந்த கற்பனை மற்றும் உணர்வே இந்த பயிற்சியின் முக்கிய சக்தி. 4வது படி, இந்த பயிற்சியை 1 நாள் அல்லது 2 நாட்கள் மட்டும் செய்துவிடாமல் தொடர்ந்து 21 நாட்கள் செய்ய வேண்டும். இந்த காலப்பகுதியில் உங்கள் மனதில் புதிய எண்ணங்கள் பதியும். உங்கள் உள்ளார்ந்த நம்பிக்கைகள் மெதுவாக மாறும். நீங்கள் உலகை காணும் பார்வையை மாற்றமடையும். இந்த தொடர்ச்சியான பயிற்சிதான் உங்கள் உள்ளத்தை புதிய நிலைக்கு கொண்டு செல்லும். இந்த முறையை நீங்கள் நிதானமாகவும் உண்மையான உணர்வுடனும் செய்தால் அது உங்கள் வாழ்க்கையில் ஆழமான மாற்றங்களை ஏற்படுத்தும். 21 சக்தி வாய்ந்த நன்றி உறுதிமொழிகள் என்பது வெறும் பட்டியல் அல்ல, அது உங்கள் உள்ளத்தை மாற்றி உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் ஒரு ஆழமான உளப்பயிற்சி. ஒவ்வொரு நன்றியும் உங்கள் மனதில் ஒரு புதிய விதையை விதைக்கிறது. அந்த விதைகள் மெதுவாக வளர்ந்து உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் மாற்றி உங்கள் வாழ்வின் திசையை மாற்றுகின்றன. 21 சக்தி வாய்ந்த நன்றி உறுதிமொழிகள். 1. இன்று எனக்கு இன்னொரு புதிய தொடக்கத்தை அளித்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. 2. என் உடல் என்னை தினமும் தாங்கி நடத்துவதற்கு நன்றி. 3. என் பெற்றோர் அளித்த அன்புக்கும் வாழ்க்கைக்கும் நன்றி. 4. என் சிந்தனைகள் என்னை முன்னேற்றும் சக்தியாக இருப்பதற்கு நன்றி. 5. என் வீடு எனக்கு பாதுகாப்பும் அமைதியும் தருவதற்கு நன்றி. 6. என் தவறுகள் என்னை கற்றுக் கொடுத்து வளர்த்ததற்கு நன்றி. 7. என்னை விட்டு சென்றவர்கள் எனக்கு வலிமையை கற்றுக் கொடுத்ததற்கு நன்றி. 8. என் ஆன்மா என்னை வழிநடத்துவதற்கு நன்றி. 9. என் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு அனுபவத்திற்கும் நன்றி. 10. என் நாளை அழகாக்கும் சிறிய மகிழ்ச்சிகளுக்கு நன்றி. 11. பிரபஞ்சம் எனக்கு காட்டும் வழிகாட்டுதலுக்கு நன்றி. 12. என் வாழ்க்கையில் சேர்ந்து கொண்டிருக்கும் வளத்துக்கு நன்றி. 13. என் கனவுகள் என்னை முன்னே நகர்த்துவதற்கு நன்றி. 14. என் வாழ்க்கைக்கு வரும் புதிய வாய்ப்புகளுக்கு நன்றி. 15. என்னை மேம்படுத்தும் சவால்களுக்கு நன்றி. 16. என் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் நன்றி. 17. என் மனம் தெளிவாக சிந்திக்க உதவுவதற்கு நன்றி. 18. என் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கும் பண ஓட்டத்திற்கு நன்றி. 19. என் எண்ணங்களில் உருவாகும் தெளிவுக்கும் திசைக்கும் நன்றி. 20. என்னை காக்கும் உயர்ந்த சக்திக்கு நன்றி. 21. எப்போதும் என்னுடன் இருந்து என்னை வழிநடத்தும் பிரபஞ்சத்துக்கு நன்றி. இந்த 21 நன்றி உறுதிமொழிகள் உங்கள் மனதில் ஆழமாக பதிந்தால் உங்கள் வாழ்க்கை மெதுவாக மாற்றமடையும். நன்றியுணர்வு உங்கள் உள்ளத்தை நிரப்பும் போது உங்கள் வாழ்வு புதிய ஒளியை அடையும். இந்த பயிற்சியை நீங்கள் தினமும் மனதார செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாகவும் ஆழமாகவும் பல மாற்றங்கள் நிகழத் தொடங்கும். முதலில் உங்கள் மனநிலையில் ஒரு தெளிவான மாற்றம் தோன்றும். முன்பு எளிதில் கவலைப்படுத்திய விஷயங்கள் இப்போது உங்களை அதிகமாக பாதிக்காது. உங்கள் எண்ணங்கள் அமைதியாகி உள்ளத்தில் ஒரு நிலைத்தன்மை உருவாகும். நீங்கள் சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் விதம் மாறும். அடுத்து உங்கள் உள்ளார்ந்த ஆற்றல் உயரத் தொடங்கும்.
முன்பு இருந்த சோர்வு மற்றும் மன அழுத்தம் குறைந்து ஒரு புதிய உற்சாகம் உங்கள் உள்ளத்தில் உருவாகும். தினசரி செயல்களில் நீங்கள் மேலும் கவனமாகவும் உறுதியுடனும் ஈடுபடுவீர்கள். உங்கள் செயல்களில் தெளிவு அதிகரிக்கும். இந்த மாற்றங்களின் விளைவாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் அதிகரிக்கத் தொடங்கும். நீங்கள் கவனிக்கும் விஷயங்கள் நேர்மறையாக மாறும். சிறிய வாய்ப்புகளையும் நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். முன்பு கவனிக்காமல் போன நன்மைகள் இப்போது உங்கள் கவனத்திற்கு வரும். உங்கள் வாழ்க்கை மெதுவாக ஒரு நல்ல ஓட்டத்தில் செல்லத் தொடங்கும். உடல் நலத்திலும் மாற்றம் காணப்படும். மன அமைதி அதிகரிப்பதால் உங்கள் உடல் இயல்பாக சீராகும். உங்கள் சுவாசம், உறக்கம், உடல் செயல்பாடுகள் அனைத்தும் சமநிலைக்கு வரும். நீங்கள் உடலால் சுறுசுறுப்பாகவும் உள்ளார்ந்த அமைதியுடனும் இருப்பீர்கள். பண சம்பந்தமான நிலைகளிலும் மாற்றம் தோன்றும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் வளத்தை உணரத் தொடங்கும் போது உங்கள் அணுகுமுறை மாறும். அதனால் புதிய வாய்ப்புகளை நீங்கள் ஈர்க்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் முயற்சிகளும் தெளிவாக மாறுவதால் உங்கள் வருமானம் வளரத் தொடங்கும். உங்கள் உறவுகளிலும் நல்ல மாற்றங்கள் உருவாகும். நீங்கள் மற்றவர்களை புரிந்து கொள்ளும் திறன் அதிகரிக்கும். குறைகளை விட நல்லதை காணும் பழக்கம் உருவாகும். இதனால் உறவுகளில் அமைதியும் நெருக்கமும் அதிகரிக்கும். இவற்றை விட முக்கியமான மாற்றம் உங்கள் உள்ளத்தில் நிகழும். நீங்கள் உங்களை நம்பத் தொடங்குவீர்கள். உங்கள் திறன்களை உணர ஆரம்பிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உங்களுக்குள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள். அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் அனைத்தும் ஒரு பெரிய ஒழுங்கின் கீழ் நடைபெறுகின்றன என்ற நம்பிக்கை உங்களுள் உருவாகும். அந்த நம்பிக்கை உங்கள் மனதை மேலும் அமைதியாகவும் உறுதியுடனும் மாற்றும். இந்த மாற்றங்கள் ஒரே நாளில் நடக்காது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்தால் அவை உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படத் தொடங்கும். மேலும் இந்த பயிற்சியின் பலனை விரைவாகவும் ஆழமாகவும் அனுபவிக்க சில எளிய முறைகளை உங்கள் நாள் சுற்றில் சேர்த்து கொள்ளலாம். காலை நேரத்தில் குறைந்தது 5 நிமிடங்கள் முழு அமைதியில் உட்காருங்கள். எந்த வெளிப்புற கவனச்சிதறலும் இல்லாமல் உங்கள் சுவாசத்தின் ஓட்டத்தை மட்டும் உணருங்கள். இந்த அமைதியான தருணம் உங்கள் மனதை தெளிவாக்கி உங்கள் உள்ளார்ந்த நிலையை சமநிலைக்கு கொண்டு வருகிறது. இந்த அடிப்படை அமைதியில்தான் உங்கள் நன்றியுணர்வு ஆழமாக பதியும். அதன் பின் நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை உங்கள் மனதில் தெளிவாக கற்பனை செய்யுங்கள். நீங்கள் அடைய விரும்பும் நிலை, நீங்கள் காண விரும்பும் மகிழ்ச்சி, நீங்கள் அனுபவிக்க விரும்பும் நிறைவு, இவை அனைத்தையும் நீங்கள் இப்போது வாழ்கிறீர்கள் என்ற உணர்வுடன் உள்ளத்தில் உருவாக்குங்கள். இந்த கற்பனை வெறும் நினைவு அல்ல, அது ஒரு உணர்வாக இருக்க வேண்டும். நீங்கள் அதை உணரும்போது உங்கள் மனமும் உங்கள் உள்ளமும் அந்த நிலைக்கு மெதுவாக ஒத்திசைவடையும். இரவு நேரத்தில் நாள் முழுவதும் நீங்கள் அனுபவித்த நல்ல விஷயங்களை நினைத்து அவற்றிற்காக நன்றியுடன் எழுதும் பழக்கத்தை உருவாக்குங்கள். அது சிறிய விஷயங்களாக இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு நல்ல உரையாடல், ஒரு அமைதியான தருணம், ஒரு சின்ன வெற்றி, இவை அனைத்தையும் நினைத்து நன்றியுடன் பதிவு செய்யுங்கள். இந்த நடைமுறை உங்கள் மனதில் நன்றி உணர்வை ஆழமாக பதியச் செய்து நீங்கள் உறங்கும் நேரத்திலும் உங்கள் உள்ளத்தை நல்ல உணர்வுகளால் நிரப்பும். இவ்வாறு இந்த 3 முறைகளையும் ஒன்றாக சேர்த்து செய்தால் உங்கள் உள்ளத்தில் உருவாகும் மாற்றம் வேகமாகவும் வலிமையாகவும் இருக்கும். உங்கள் எண்ணங்கள் தெளிவடையும், உங்கள் உணர்வுகள் உயர்வடையும், உங்கள் வாழ்க்கை ஒரு இயல்பான ஓட்டத்தில் நகரத் தொடங்கும். இறுதியாக நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உள்ளது. நீங்கள் உங்கள் உள்ளத்திலிருந்து பிரபஞ்சத்துக்கு ஒரு தெளிவான அறிகுறியை அனுப்ப வேண்டும். நான் தயார், நான் நன்றியுடன் இருக்கிறேன் என்ற உணர்வை தினமும் உருவாக்க வேண்டும். இந்த உணர்வே உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளையும் நல்ல மாற்றங்களையும் அழைக்கும். ஒவ்வொரு காலையும் மனதார 21 முறை நன்றி சொல்லுங்கள். அதை ஒரு கடமையாக அல்ல, ஒரு உணர்வாக சொல்லுங்கள். அதன் பின்னர் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக நிகழும் மாற்றங்களை நீங்கள் தானாகவே உணரத் தொடங்குவீர்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஆதரவை காட்ட விருப்பத்தை தெரிவிக்கவும். கருத்து பகுதியில் நான் நன்றியுள்ளவன் அல்லது நான் நன்றியுள்ளவள் என்று பதிவு செய்யுங்கள். இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து மேலும் இது போன்ற காணொளிகளுக்காக சேனலை பின்தொடருங்கள்.